நண்பர்களே, இந்த பதிவு யாருக்காகனா ரோட்ல கார் ஓட்டக்கூடிய கார் ஓட்டிகள் உங்களுக்காக தான். முக்கியமா ஓன் போர்டு ஓட்டக்கூடிய நண்பர்கள் உங்களுக்காக தான். இன்னைக்கு நிறைய விபத்து நடக்குதுங்க. அந்த விபத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்க ஹைவேஸ்ல பயணிக்கும் போது நீங்க எங்க போக போறீங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அதே போல நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ரைட்ல திரும்பணுமா லெப்ட்ல திரும்பணுமான்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். நீங்க ரைட்டு திரும்பினாலும் சரி லெப்ட் திரும்பினாலும் சரி, கட்டிங் வர்றதுக்கு ஒரு 50 மீட்டர் முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போட்டு ரைட்டோ லெப்டோ மாறிக்கிங்க. ஆனா அதை யாரும் பண்றது கிடையாது. கட்டிங் வந்துச்சுன்னா பக்கத்துல போய் இண்டிகேட்டர் போட்டு பட்டுன்னு திரும்புறது. ஒரு சிலர் இண்டிகேட்டரும் போடுறது கிடையாது. அப்படி நீங்க பண்ணும்போது ஹைவேஸ்ல வரும்போது உங்களுக்கு பின்னாடி வர்ற வண்டி நீங்க என்ன ஸ்பீடு போறீங்களோ அந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி தான் வருவாங்க. நீங்க சடனா பிரேக் அடிச்சு திருப்பினீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாம இடிக்க தான் செய்வாங்க. 100% லாரி டிரைவரும் சரி பஸ் டிரைவரும் சரி ஆக்சிடென்ட் பண்றது இல்ல. ஆக்சிடென்ட் பண்றதுக்கான சூழ்நிலை உருவாக்குறது நீங்க பண்ற டிரைவிங் தான். இண்டிகேட்டர்ன்றது வந்து பக்கத்துல போய் போடுறது இல்லைங்க. முன்கூட்டியே நான் ரைட்டு திரும்ப போறேன், நான் லெப்ட் திரும்ப போறேன், பின்னாடி வர்ற வண்டிக்கு இண்டிகேஷன் கொடுக்கறது தான் இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டரை யாரும் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஒரு சிலர் அந்த இண்டிகேட்டர்ல கலர் கலரா பல்ப் போட்டிக்கிறீங்க. ஆரஞ்சு கலர் பல்பை ப்ளூவா மாத்திக்கிறீங்க, ரெட் கலர் பல்பை ஒயிட்டா மாத்திக்கிறீங்க. நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணம் சரியான இண்டிகேஷன் கொடுக்காம ரைட் லெப்ட் திரும்புறீங்க, சடன் பிரேக் போடுறீங்க. நீங்க செய்யற தவறு உங்களை சேர்த்து உங்க குடும்பத்தையும் காலி பண்ணிடுது. ஆமா, நீங்க பண்ற ஒரு சின்ன தவறு உங்களை சேர்த்து உங்க குடும்பம், உங்க பேசஞ்சரு, பக்கத்துல இருக்க பொதுமக்கள் எல்லாரையும் காலி பண்ணுது. தயவு செஞ்சு டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் மைண்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணி டிரைவிங் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.